வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி ஹவுசிங் போர்டு புதிய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்குது. புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி இருக்குது. இந்த ஹவுசிங் போர்ட்லேயே வெல்கம் நகர் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டில் ஒரு 3.5 சென்ட் லேண்டு 2200 சதுரடியில் 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 40 அடி ரோடு, நல்ல பெரிய ரோடு. ஹவுசிங் போர்டுக்கு பேக் சைடில் இருக்குது. ஹவுசிங் போர்டோட ஒட்டி தான் வரும் ஜாயிண்ட்டு. ஒரு தெரு மட்டும்தான் இடையில இருக்குது. 40 அடி ரோடு அப்படிங்கிறதுனால முன்னாடியே நிறைய இடங்க இருக்குது. முன்னாடியே நீங்கள் கார்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கார் ஷெட் போட்டு ஒரு ஷெட் அடிச்சிங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஆயிரும். அதுக்கு அடுத்து உள்ளேயும் ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு பெரிய கார் விடுற மாதிரி 2 கார் விட்டுக்கலாம். இல்லை வெளியில் கார் விட்டுட்டு உள்ள பைக் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. சொந்தமாக கட்டினதுனால உங்களுக்கு நில, ஜன்னல், கதவு எல்லாமே கம்ப்ளீட்டாக தேக்கூட்டில் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே 3 ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக தேக்கு தான். சொந்தமாக கட்டினதுனால பார்த்து தான் கட்டியிருக்கிறாங்க. பில்டர்ஸ் கிடையாது. சொந்த ஓன் ஹவுஸை சேல் பண்ணுறாங்க. ஹால் பார்த்தீங்கன்னா 11x21 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹோட்டல் வச்சு நடத்துனாங்க. அதனால் கொஞ்சம் பொருட்கள் உள்ள கிடக்கு. வீட்டில் எல்லாமே காலி பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சுற்றி காம்பவுண்ட் இருக்குது. அதனால் காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி எப்போவுமே பிரச்சனை இருக்காது. ஹால்லே 2 ஜன்னல் இருக்குது. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக கட்டினதுனால ஹால்லே ஒரு ஷோகேஸ் வந்துருச்சு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட 11x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கபோர்டு ஒர்க் பண்ணலை. நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடு. கீழே உள்ள பெட்ரூம்லேயே பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க நிறையா. தேவைன்னா கூட நம்ம சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் வீட்டில். வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சனும் உங்களுக்கு டைனிங்கும் சேர்ந்து வந்துடும். 11x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிச்சனும் ஒரு சைடு டைனிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு. கிச்சன் ஒரே கிச்சனுக்குள்ளே டைனிங் வித்து கிச்சனும் சேர்ந்தே வந்துடும். இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே வாடகைக்கு விட நாள் விட்டுக்கலாம். தனியாக முன்னாடியே கேட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஒரு பெரிய ஃபேமிலிக்கு மொத்தமாக இருக்குன்னா கூட மேலே ஒரு ஃபேமிலியும் கீழே ஒரு ஃபேமிலியும் இருந்துக்கலாம். இது சிங்கிள் டோரு. நீங்கள் ரெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சுற்றி காம்பவுண்டு தான். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது வீடு. உங்களுக்கு க்ளீன் பண்ணி நீட் பண்ணி கொடுத்துருவாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துருக்குறோம். டியூப்ளெக்ஸ் வீடு உள்ளோடையே படிக்கட்டு போயிடும். இந்த பக்கம் வரும்போது இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடை ஒரு ஆளும் இந்த வீடை ஒரு ஃபேமிலியும் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக செப்பரேட்டாக வாடகை கூடனாலும் விட்டுக்கலாம். இந்த ஏரியா டிமாண்டான ஏரியா. உங்களுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா 10 to 15 ரூபா வரைக்கும் ஒரு வீடு போகும். உங்களுக்கு மேலே போகிற ஸ்டெப்ஸுக்கும் கிரைனைட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சைடில் SS கம்பி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேல் மாடி செகண்ட் ஃப்ளோரில் ஹால் பார்த்தீங்கன்னா 11x21 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே கீழே எப்படி இருக்கோ அதேமாதிரி மேலே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. காற்றோட்டத்துக்கு 2 பக்கமும் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்குறாங்க. மேலே 2 பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட் பெட்ரூம் 11x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு மேலே நிறைய ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் மேலே இடம் விட்டுருக்குறாங்க. பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம். இதில் உங்களுக்கு ஒரே பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் ஃப்ளோரிங் கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மேல் மாடி 2வது பெட்ரூம். இதுவும் 11x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேம் அதே மாதிரி அப்படியே பெட்ரூம் பாத்ரூம் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பாத்ரூம் டாய்லெட் 2மே சேர்ந்து வந்துடும். இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் இருக்குது இதில். மேலேயே செப்பரேட்டாக ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 11x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன்லேயே
2 சைடும் பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி பிரச்சனையே இருக்காது எப்போவுமே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெல்கம் நகர் கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குது. இன்றைக்கி சென்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிடிசிபி அப்ரூவல் வெல்கம் நகரில் சென்ட் 12 ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு. ஹவுசிங் போர்டு அந்த இடம், இது ஹவுசிங் போர்டுக்கு அடுத்த இடம். பின்னாடி பால்கனி சூப்பராக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ரூவல் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால லோன் எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கீழே ஒரு வீடாகவும் மேலே ஒரு வீடாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருந்துக்கிட்டு மேலே ரெண்டு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை 2 வீடையும் சேர்ந்து ரெண்டு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். பிற்காலங்களில் வந்து நம்ம குடியேறிக்கலாம். மேலேயும் அடுத்து இன்னொரு பெட்ரூம் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி. இந்த ரோட்டுக்கு மேலே பக்கம் ஹவுசிங் போர்டு, இந்த ரோட்டுக்கு கீழே பக்கம் வெல்கம் நகர். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசம் கிடையாது. பக்கத்திலே கலெக்டர் ஆஃபீஸ், நடந்தே போயிடலாம். இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோசியபிள் தான். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.